கிடைத்ததை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா? நாங்கள் 4 பேர் படிக்கிறோம். கிட்டத்தட்ட 5 வருஷமாக பைக் இல்லாததால் நடந்து வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக வரும். இந்த சுவிஸ் சொலத்தூன் தமிழர் நலம்புரி சங்கம் இந்த பைக் தந்ததால் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எங்களை கிராமத்தில் இப்போ எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உதவிகளை செய்து அவங்கள கல்வியையும் மேலோங்க கேட்டுக்கிறேன். மதிஷாலினி, நீங்கள் என்னம்மா சொல்ல விரும்புகிறீங்க இந்த நிறுவனத்துக்கு, உங்களுக்கு உதவி செய்த நிறுவனத்துக்கு? நாங்கள் இத்தனை நாளும் ஸ்கூலுக்கு சும்மா இங்கேருந்து எங்களோட ஸ்கூலில் இருந்து எங்களோட ஊர் 5 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து எங்களோட சகோதரத்தோடு நடந்து அம்பாருனாங்க இந்த ஸ்கூலுக்கு. அதால் ஸ்கூலுக்கு பல தடவை பிந்தி வந்திருக்கோம். அப்படி பிந்தி வந்ததால் பல கல்வி செயற்பாடுகளை நாங்கள் தவிர்க்க வேண்டியது ஏற்பட்டிருக்கு. சுவிஸ் சொலத்தூன் தமிழர் நலன்புரி சங்கத்தினூடாக எங்களுக்கு இப்படி சைக்கிளை வழங்கி வச்சதுக்காக இவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறதோட, இன்னும் எங்களை போல் பல கஷ்டப்பட்ட மாணவர்கள் இருக்கிறதால எங்களோட ஊரில் அவங்களுக்கும் இப்படிப்பட்ட உதவிகளை செய்து அவங்களோட கல்விக்கும் ஒரு நல்ல அபிவிருத்தியை செய்யுமாறு தாழ்மையை கேட்டுக்கிறேன். 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படக்கூடிய பாடசாலையிலே 5 மணிக்கு ஒரு மாணவி தன்னுடைய கற்றல் செயல்பாடுக்காக இந்த பாடசாலைக்கு வருகின்றாள் என்று சொன்னால் அவளுடைய நிலையை யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான உறவுகளே, சுவிஸில் வாழக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் உறவுகளே, இப்பேற்பட்ட வறிய மக்கள், வறிய குடும்பங்கள் இன்னும் நமது தமிழ் பிரதேசங்களிலே வாழ்கின்றார்கள். கொடிய யுத்தம் நிறைவுக்கு வந்தாலும் மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். அப்பேற்பட்ட வறிய மக்களுக்காக, அவருடைய மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக உங்களுடைய உதவிகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். பூநகரி சின்ன பல்லவராயன் கட்டு அந்த இடத்திலே வசிக்கக்கூடிய மாணவி கானா தரிசி அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நீங்கள் எந்த ஸ்கூல்லையுமா படிக்கிறீங்க? 200 துவிச்சக்கர வண்டிகளை உங்களுக்கு யார் வழங்கியிருக்கிறாங்க? சுவிஸ் சொலத்தூன் தமிழர் நலம்புரி சங்கம். அவர்கள் இந்த துவிச்சக்கர வண்டியை வழங்கியதால நீங்கள் என்ன நன்மை பெற்றிருக்கீங்க? டியூஷனுக்கு போனாங்க, பள்ளிக்கூடம் நடந்து போனாங்க. இப்போ சைக்கிளில் இருந்து அப்புறம் சைக்கிளில் போனாங்க. 3 கிலோமீட்டர் போகணும். எங்களை போல நிறைய மாணவர்கள் கஷ்டத்து மத்தியில் தான் பள்ளிக்கூடம் போயினோம். எங்களுக்கு தகுந்த மாதிரி அவைகளுக்கும் உதவுமாறு கேட்டுக்கொள். மாணவி குணாலினி அவருடைய பெற்றோரை நாங்கள் சந்திக்கின்றோம். அவருடைய மனதில் என்ன ஆசை இருக்கிறது, என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை கேட்டுக்கொள்வோம். எனக்கு இந்த சைக்கிள் தந்ததில் சரியான சந்தோஷம். என்ற பிள்ளை நடந்து தான் பள்ளிக்கூடம் போகிறது. இதே போல நிறைய பிள்ளைகளும் இருக்கிறோம். ஈரவிழி உடைகிறது, வாழமனம் அழுகிறது, காலமது கரியாதோ என்று கவலையோடு நனைகிறது. அவைகளுக்கு ஒரு சில உதவியாக செய்துமாறு கேட்டுக்கொள்ளுனேன். நிறைய பிள்ளைகள் நடந்து திரியினோம், ஊனமுற்றவையும் இருக்கிறோம். எங்களுக்கு தந்ததாலே யாருமே கோவிக்காம தங்களுக்கும் தேவை என்று கேட்டு எங்களை கிராமத்தில் நிறைய பிள்ளைகள் நடந்து திரியினோம். அவைகளுக்கும் இதை கொடுத்து உதவிகிறதிலே அவைகளும் எங்களோட பிள்ளைகள் மாதிரி சைக்கிளில் பள்ளிக்கூடம் போகணும் என்று கேட்டுக்கொண்டு என்னோட பிள்ளை இன்றைக்கு சந்தோஷமாக பள்ளிக்கூடம் போகுது. எங்களோட பிள்ளைக்கு இந்த சைக்கிளை சுவிஸ் சொலத்தூன் தமிழர் நலம்புரி சங்கம் தான் இந்த சைக்கிள் எங்களுக்கு தந்தது. எங்களுக்கு இந்த உதவியை எங்களுக்கு செய்ததுக்கு மிகவும் நன்றி. நாங்கள் இன்னும் அவர்களுக்கு இருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு திருப்பியும் எங்களோட கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இதே போல உதவி செய்யணும் என்று திரும்ப கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம் தங்கச்சி. உங்களுக்கு சுவிஸில் இருக்கக்கூடிய சொலத்தூன் தமிழர் நலம்புரி சங்கத்தினர் உங்களுக்கு துவிச்சக்கர வண்டியை வழங்கியிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்களுடைய வறுமையை, உங்களுடைய இயலாமையை, உங்களுடைய கணவர் ஊனமுற்றதை அவர்கள் அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு இந்த உதவியை வழங்கியிருக்கிறார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களாம்மா? ஒரு உதவியும் இல்லை. நாங்கள் நடந்து தான் போய் என்ன உதவினா தூள் அரைச்சி வைத்து கடையை கொண்டு போகிற நடந்து தான் முதல் போட்டு நாங்கள் யார்ட்டையும் நெடுக்கலும் யார்ட்டையும் கேட்கலாது. அந்த சைக்கிள் தந்ததால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த சைக்கிளை வேலைக்கு நாங்கள் அதை கொண்டு அந்த வியாபாரத்தை வேலைக்கு முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட கணவர் எப்படி ஊனமுற்றிருக்கிறார்? அவருடைய போரில், இப்போ சண்டையில் நடந்த போரில் சிலரை காரணமாக காயப்பட்டு உடம்பெல்லாம் காயம். அவருக்கு வேலை செய்ய இல்லாத கூலி நடப்பார். அந்த பெருசாண்டு வேலைகள் செய்து கொள்ள இல்லாத உடம்புல காயத்தால் இந்த வேலை. அதாவது வீட்டு அத்தனை சுமைகளை நீங்கள் ஒரு குடும்பம் நான் தான் எல்லா சுமையையும் நான் தான் பார்த்துக்கொள்கிறேன். எத்தனை பிள்ளை இல்லைம்மா உங்களுக்கு? ஒரு ஆள் தான். ஒரே ஒரு பிள்ளை. சரி.
ஒரு ஆள் தான் இருக்கும் பிள்ளை. அப்போ நீங்கள் இந்த புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் வேறு நாடுகளிலே வாழ்ந்தாலும் எங்களுடைய தமிழ் பேசும் எமது தாயக மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய உங்கள் உறவுகள் நினைக்கின்றார்கள். அதாவது சுவிஸ் சொல்லத்தும் தமிழர் நரம்புரி சங்கம் நினைக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் உங்களோட மனசிலிருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர்களுக்கு எங்களுக்கு இந்த உதவியை செய்ததால் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதை போல் இன்னும் நிறைய பேர் இருக்கணும், இந்த ஊனமுற்றதால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும், அவைகளுக்கும் இந்த உதவியை செய்து கேட்டுக்கொள்ளும். தாயக மண்ணின் துயர்களோ ஏராளம். இந்த தருணத்தை உணர்ந்து நீ தர வேண்டும் தாராளம். பூநகரி சின்னப்பல்லவர் என்கிட்ட இந்த கிராமத்திலே வசிக்கின்ற திருமதி